அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகிறதுங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக திகழும். உங்களுடைய போராட்ட காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடம் என்பதால் புத்திர ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம்னு சொல்லுவா. நம்மளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும். குரு நிக்கிற இடமும் பார்வையும் உங்களுக்கு பன்மடங்காக நன்மையை அளிக்கும். குரு பார்வை பலன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். குரு பார்வை சிறப்பு பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வழக்குகள் சார்ந்த சில விஷயங்கள் உங்களால் தெளிவா எடுக்க முடியும். பூர்வீகத்துல ஏதாவது இடத்து பிரச்சனையா இருந்ததுன்னா உங்கள் பக்கம் சாதகமா அமையும். புதிய விஷயங்கள் கத்துக்குவீங்க. ஆராய்ச்சி தொடர்பான பணிகள், நீண்ட நாள எதிர்பார்ப்புகள் வெற்றியடையும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, மகர ராசி நேயர்களே, புத்திர பாக்கியம் உண்டாகும். 5ஆம் இடம் என்பதனால உயர்நிலை கல்வி, இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறது, நீட் எக்ஸாமு, ஜேஇ எக்ஸாமு, அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன்ஸ், பாத்தீங்கன்னா யூஜி பிஜி படிக்கிறவாளுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல் கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். நீங்க நல்ல காலேஜுக்கு இந்த டைம் சீட் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். நல்ல எக்ஸாமினேஷன் எழுதி மார்க்கும் வாங்குவீங்க. 5ஆம் இடம் வாழ்க்கை துணையோட அந்யோன்யமாவும் இருப்பீங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு பயணங்கள் சொல்றதுக்கான தருணங்கள் உண்டாகும். இதெல்லாம் மகர ராசி 5ஆம் பார்வையா நிறைவேற்றி கொடுத்துருவார். உங்களுடைய எண்ணங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த டைம் அற்புதமான முறையில் நடத்தி கொடுப்பார். நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள காலகட்டம் இது. குருவுடைய 7ஆம் பார்வையா லாபஸ்தானத்தை பாக்குற 11ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறதுனால நீங்க செய்யற தொழில்கள் உங்களுக்கு வர்த்தக ரீதியா உங்களுக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கும். உயர்ந்த பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத சில புதிய விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த பணிகளை நீங்க திட்டமிடுற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வெற்றி அடைவீங்க. செயல்பாடு அனுபவம், புத்தி கூர்மை வெளிப்படும். மூத்த சகோதரர்கள் வகை மேன்மை அடைவார்கள். நீங்க தொழில் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு 11ஆம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பணங்களும் அனைத்துமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். உங்க சுய தொழில் பண்ற வியாபாரிகளுக்கும் அனுகூலமாக இருக்கும். குருவோட 9ஆம் பார்வையா உங்களோட ராசியை பார்க்கிற குணம், தோற்றம், செயல்பாடு, உங்களோட சொந்த ராசியை பார்க்கிற. இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உங்க குண நலனில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். மற்றவர்கள் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து நீங்க ஒரு சந்தோஷ மனிதரா குதூகலுக்க செய்வீங்க. சிறு சிறு விஷயங்கள் மனநிறைவு ஏற்படும். இப்ப குரு பார்வையினால உங்களுக்கு அந்தஸ்து உயரும். உயர்ந்த ட்ரெஸ் வாங்குவீங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையோட தரம் இன்னும் உயரும். குரு நின்ற பலனை பார்ப்போம். இதுவரைக்கும் குரு பார்வை பலன் உங்களுக்கு நன்மைதான். குரு நின்ற பலன் என்ன மாதிரி உங்களுக்கு நன்மை வழங்குகிறார் என்பதையும் பார்த்துக் கொள்வோம். குரு பகவான் நிக்கிற ஸ்தானத்தை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நிக்க புத்திர ஸ்தானம் நிற்பதனால மனதில் புதுவிதமான உங்களுக்கு ஆசை பிறக்கும். இந்த டைம் நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா அடைஞ்சே தீர்வீங்க. இல்லத்தில் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும். அந்த விஷயத்துல மட்டும் நீங்க சிந்தித்து தெளிவா செயல்படணும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாகும். அது தொழில் ரீதியா இருந்தாலும் குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முடிவு இந்த டைம் உங்களுக்கு சாதகமா அமையுதுங்க. காப்பீடு துறையில் சில நுட்பமான பணிகள் மூலியமா உங்களுக்கு அனுபவம், அதன் மூலியமா பாராட்டும், புரிந்து கொள்ளும் தன்மை ஏற்படும். பயணங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறையில் திறமையானவர்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் உண்டாகும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன் வீட்டில இருந்து ஜாப் பண்றவங்களுக்கு ஒரு அனுகூலமா அமையும். இது எல்லாமே உங்களுடைய மகர ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு எவ்வாறு குரு பயிற்சி பலன்? மகர ராசிக்கு மனதில் நிறுத்த காரியங்கள் செயல கட்டாயமா முடிச்சிருவீங்க. தோற்ற மென்மையினால் மாற்றம் உண்டாகும். புதுவிதமான ஆடைகள் வாங்கி மகிழ்வீங்க. வரவுகள் மூலம் சேமிப்பு, இந்த டைம் நீங்க பேங்க்ல சேமிச்சு வைப்பீங்க. திட்டம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமா செயல்படுங்க. அப்போட வழிகள்ல உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆபீஸ்ல உயர் அதிகாரிகள்
உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா சில விஷயங்கள் உங்களுக்கு செயல்படுவார்கள். உங்களுக்கு கூட இருக்கிறவாளும் சப்போர்ட் செய்வார். எதிர்பாராத சில சலுகைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். பெண்களுக்கு எக்ஸாம் எழுதுற பெண்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். அதே மாதிரி குரு பெயர்ச்சியுடைய மாணவர்கள் கல்வியில ஆர்வமும் அதே நேரத்தில் நல்ல மார்க் எடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். விளையாட்டு துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலியமா நீங்க பரிசுகளை தட்டி செல்வீங்க. முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். முதுநிலை கல்வியில் எதிர்பாராத தருணங்கள் அமையும். அதாவது பிஜி பிஎஸ்டி படிக்கிறவா பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு மீறி நீங்கள் நல்லபடியா டிகிரி முடிப்பீங்க. இதுலயே எக்ஸாமினேஷன் எழுதுறா இல்லையா, அரசு துறையில் எக்ஸாமினேஷன் எழுதுறவாளுக்கும் இந்த மகர ராசி உள்ளவங்களுக்கு குருவுடைய அனுகிரகத்தினால நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. டிஎன்பிசி ஆகலாம், யூபிசி ஆகலாம், அல்லது அரசு சார்ந்த வேற முக்கிய தேர்வுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக திகழும். நீங்க கண்டிப்பா முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த டைம் நீங்க சக்சஸ் ஆவீங்க. உத்தியோகஸ்தானம் பணி உங்களுக்கு நிரந்தரமான சில விஷயங்கள் ரகசியம் காப்பது நல்லது. திறமைக்கு உண்டான மதிப்பு லேட்டா தான் உங்களுக்கு அமையுது. ஆனாலும் உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு சில அதிகார பதவிகள் தேடிவிடும். மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா வழக்குகள் சார்ந்த சில விஷயங்கள் பொறுமையா கையாளுறது தான் நல்லது. அவசரப்பட்டு வழக்குகள் பதிவு பண்ற போது ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா கிடைக்கும். வெளியூர்ல இருந்து லாபம் உங்களுக்கு இருக்குது. வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணுவீங்க. வெளிநாடு தொடர்பான மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நீங்க அங்கேயே நீங்க வியாபாரம் பண்ணாலும் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லபடியா அமையுதுங்க. அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து நீங்க செயல்படுவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு திறமையும் மதிப்பும் உங்களுக்கு கொடுப்பாங்க. புத்துணர்ச்சி ஏற்படுதுங்க. புதிய விஷயங்கள் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். எல்லா கலைஞரிடம் நீங்கள் ஒத்து போக வேண்டியது அவசியமாக உள்ளது. நினைத்த காரியம் கைகூடும். நீங்க சிறிய அளவுல நீங்க இந்த டைம் எடுப்பீங்க. உங்களுக்கு பன்மடங்கா லாபத்தை உங்களுக்கு ஒரு படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா சம்பாரிச்சு கொடுக்கும். அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கும் கோவில் கட்டுமான பணி பண்றவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். குரு பெயர்ச்சியால் பணிபுரியும் இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பு மரியாதை அந்தஸ்தில் உங்களுக்கு கௌரவம் ஏற்படும். கவனமா இருக்க வேண்டிய புதுமையான சில விஷயங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் தேவையற்ற விரயத்தை தவிர்க்கலாம். குரு பகவான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழியும் கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு இருந்தால் உங்களுடைய காசு செலவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வழிபாடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுடைய சிந்தனையும் சுபிக்ஷமும் ஏற்படும். நீங்க மைண்ட போட்டு ரொம்ப குழப்பிக்கிறீங்க. மகர ராசிக்காரங்க மைண்ட் கால்குலேஷன் ரொம்ப குழப்பிக்கிறீங்க. அதனால குழப்பமான நேரத்தில் சில பெரிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பதே நல்லது. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? இந்த குரு பயிற்சி மூலமா உங்களுக்கு 90% உங்களுக்கு நன்மை நடைபெறுகிறது. சகல விதமான நன்மைகளும் குரு பகவான் உங்களுக்கு அருள்வார். நம்முடைய கோதை ஜோதிட நிலையம் ஜோதிட ரத்னா கே விக்னேஸ்வரன் பேசுகிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதகம், திருமண பொருத்தம், பிரசன்னம் பார்க்க நேயர்களே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்கள். சிறப்பு கட்டணம் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தின் படிதான்